ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் அலப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு 2 months ப்ரியராகவே நாங்கள் போட் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி நாங்கள் புக் பண்ணும்போது என்னென்ன ஸ்கேம் பண்ணுறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க நிஜமாகவே, அது என்னவெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்களும் சப்போஸ் அலப்பி போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பீப்புள்ஸ்கிட்டேருந்து மாட்டாமல் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நீங்கள் நல்ல லக்ஸுரி போட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் சென்னை டு குருவாயூர் போகிற எக்ஸ்ப்ரெஸில் தான் அலப்பிக்கு போட்டிருந்தோம். நாங்கள் திருச்சியில் ஏறிட்டு அங்கேருந்து அலப்பிக்கு நாங்கள் போட்டிருந்தோம். அலப்பி நாங்கள் போய் ரீச் ஆகும்போது ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock இருக்கும். அப்போவுமே ஸ்டேஷனில் இறங்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்போ தான் நாங்கள் புக் பண்ண ஆள்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தோம். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வெளியில் எங்கேயாவது தங்கிக்கோங்க, உங்களோட போட் டைமிங் மார்னிங் 11 o'clock டு நெக்ஸ்ட்டு மார்னிங் 10 o'clock வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த 11 o'clock தான் நீங்கள் வரணும் அப்படின்னு. நாங்கள் போய் ரீச் ஆகும்போது டைம் 4. ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து போகும்போது அவங்க தான் ரூம்ஸ் எல்லாம் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நம்ம அட்வான்ஸ் பே பண்ணிடுறோம்ல. ஸோ நம்ம டைமிங்கெல்லாம் அவங்க ப்ரியராக கேட்டு வச்சுட்டு ரூமும் அவங்க புக் பண்ணி அப்புறம் தான் நம்மளை போட் ஹவுஸ்க்கு அவங்க கொண்டு போகணும். எங்களோட கேஸில் என்ன ஆச்சுன்னா, அவர் நீங்கள் இப்போது வந்துட்டிங்களா, அப்போ நீங்களே ஏதோ புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் இறக்கி விட்ட மாதிரி போயிட்டார். நினச்சி பாருங்கள், ஏர்லி மார்னிங் 4 o'clock அங்கே அலப்பியில் ஒரு கடை கூட திறந்தே இல்லை, எல்லாமே க்ளோஸ்டு. எந்த ஹோட்டல் எந்த லாட்ஜில் போய் கேட்டாலுமே எல்லாமே ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நமக்கு அவ்வளோ நேரம் நம்ம போய் வெயிட் பண்ண மாட்டோம்ல, 1 day ஃபுல்லாக நம்ம பே பண்ண மாட்டோம். அதனால் யாரும் ரெடியாக இல்லை நமக்கு ரூம்ஸ் கொடுக்குறதுக்கு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு பெரிய லாட்ஜ் கிட்ட போயிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம். குழந்தைய வேற வச்சுட்டு நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் இருக்குன்னா நீங்கள் ப்ரியராகவே எவ்வளோ நேரம் நீங்கள் முன்னாடி போய் வெயிட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் போடுங்க. அப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் எங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அவர் மட்டும்தான் எங்களுக்கு அப்போது இருந்தார். அந்த ஊரில் யாருமே இல்லை. 9 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பாங்களே போல். அங்கே ஃபுல்லாக நம்ம ஊர்லேயாவது ஒரு டீ கடை அந்த மாதிரியாவது பார்க்கலாம், அங்கே சுத்தமாக யாருமே இல்லை. அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னார், உங்கள் ஏஜெண்ட் என்ன இப்படி இருக்கிறாரு, அவங்களே தானே புக்கு பண்ணி தருவாங்க ரூம்லாம், நீங்கள் என்ன இப்படி இது பண்ணுறீங்க, சரி வாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி எங்களுக்கு அதுவே ஒரு 1500 கிட்ட லாஸ் தான் எக்ஸ்ட்ரா ரூம் புக் பண்ணது. திரும்ப நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு 10 o'clock போல் சரி அப்போயாவது ஏதாவது டிஃபன் சாப்பிட்லான்னு போனால் அப்போயுமே எந்த கடையுமே திறந்தில்லை மக்களே. அதனால் நீங்கள் அலப்பிக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரூமு ஃபுட்டெல்லாம் செல்ஃப் சர்வீஸ் அவங்க கொண்டு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அலப்பிக்கு போங்க. அப்படி இல்லை நாங்கள் கார்லேயே போகிறோம் அப்படின்னா அது இன்னும் பெட்டர். எங்களை மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி தான். குழந்தைங்களெலாம் வச்சுட்டு போகும்போது கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. அதே போல் அந்த எங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா அந்த ஏஜெண்ட்டு, அவர் புக் பண்ணும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணும்போது ஒரு போட்டு காமிச்சார். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ லக்ஸுரியாக இருக்கும். அந்த ரூமோட இது எல்லாமே பார்க்க அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. நாங்கள் ஓகேன்னு சொல்லிவிட்டு புக் பண்ணும்போது நம்ம half the amount கொடுக்கணும். நாங்கள் புக் பண்ணது 12,000. அப்போ 12,000ல் பாதினும்போது 6,000 நாங்கள் 2 monthsக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். அவர் என்ன சொன்னார், சீசன் டைம்னால் உங்களுக்கு இன்னும் 15,000 16,000 ஆயிரும் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு நாங்கள் 2 monthsக்கு முன்னாடியே 6,000 கொடுத்து புக் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு நேரில் போயிட்டு அவங்க காமிச்ச போட் வேறு, டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. லாஸ்ட் மினிட்டில் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாட்ஸ்அப்பில். அந்த லேடி என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் புக் பண்ண போட் இப்போ அவைலபிளாக இல்லை, அதனால் வேறு போட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு 2 days-ஆகவே ஒரு பஞ்சாயத்து பண்ணிடுச்சு அந்த அம்மா. இருந்தாலும் நம்ம ட்ரெயின் டிக்கெட்லாம் ப்ரியராக புக் பண்ணதுனால சரி ஒரு வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனோம். அங்கே போனால் நாங்கள் அந்த 2 days-ல் ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த போட்டு கூட இல்லை. அதுவும் இல்லாமல் சாதாரண போட்டு தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க.
இது சாதாரணம் சொல்ல முடியாது, ஓகே தான். ஒரு சிங்கிள் ஃபேமிலி வந்து அதில் இருக்கலாம். ஒரே ஒரு ரூம் இருக்கிற செல்ஃப் போட் மாதிரி. இப்போ ஷேரிங் போட்னா ஒரு கீழே ஒரு 3 ரூமு, மேலே ஒரு 3 ரூம் அந்த மாதிரி இருக்கும் போல். எங்களுக்கு வந்து ஷேரிங் போட்லாம் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி நாங்கள் மட்டும்தான். அதுக்கு 12,000 அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த டிரைவர் எங்களை கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, ஒரு டிரைவர், அவர்கிட்ட வந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அப்போ தான் அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னார், 12,000ன்றது வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட்ட சொன்னார். அப்போ எவ்வளோ தாங்க இங்கே வந்து ப்ரைஸு அப்படின்னு சொன்னால், வெறும் 7,000லேயே உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் போட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். பட் நீங்கள் வந்து டைரெக்ட்டு போட் ஓனர்ஸ்கிட்ட வந்து பேசணும். இந்த மாதிரி இன்டர்மீடியேட் பீப்புள்ஸ்னால் இந்த மாதிரி உழப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது, இதை வச்சு நிறைய ஸ்கேம்ஸ் அண்ட் பிஸ்னஸ் வந்து நடக்குது. நாட் ஒன்லி இந்த போட் ஹவுஸ் மட்டும் கிடையாது, இன்னும் உள்ளே வந்து நிறையவே இந்த ஸ்பீட் போட்டு இது பண்ணுறது, புக்கிங்ஸு, இதுலேயே நிறைய வந்து நமக்கு ஸ்கேம் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க தயவு செய்து போட் ஓனரோட போட்டா அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கட் ஆகும். இந்த இன்டர்மீடியேட் பீப்புள்ஸ்லாம் இல்லாமல், ஸ்கேமெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். மற்றபடி அவங்க சொன்ன மாதிரி போன உடனே நமக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் இருந்தது. லன்ச்சில் வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷு, வெஜிடேரியன்ஸ்க்கு 2 காய், ஒரு ஃப்ரூட் சாலடு, நம்மளோட சாப்பாடே தான். நம்ம தமிழ்நாடுன்னா நம்மளோட பொன்னி அரிசி இருக்கும்ல, அது மாதிரி தான். அவங்களோட சிவப்பரிசி எல்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து ஓகே, சாப்பாடு இதெல்லாம் எல்லாமே ஓகே. பட் அவங்க காமிச்ச போட் இருக்கு இல்லையா, அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ப்ளஸ் வந்து மேலே வந்து நாங்கள் போகும்போது ரொம்ப வெயில். ஒரே ஒரு ஏர் கூலர், பாலடைஞ்ச ஒரு ஏர் கூலர், அந்த ஏர் கூலர் வேலை செய்யவே இல்லை. மறுநாள் காலையில் தான் அவங்க வந்து அந்த ஏர் கூலரை எங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் மேலே எங்களால் உட்காரவே முடியல பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஓகே ஏசி இருந்தது. ஏசியுமே நைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மற்ற நேரம்லாம் ஒரே ஒரு ஃபேன், அந்த ஃபேனும் ஓடவே இல்லை. எல்லா சைடும் விண்டோஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் வந்து போட் சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டைரக்ட் ஓனரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். இதுதான் எங்களுக்கு நடந்தது. உண்மையிலே 12,000ம் நாங்கள் ஏமாந்து அந்த ஃபஸ்ட்டு டே வந்து ஃபேனே இல்லாமல் உட்காந்துருந்ததெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. மற்றபடி ஃபுட்டு, அந்த சைட் சீயிங்கு எல்லாமே நல்லா இருந்தது. இன்னொன்று வந்து இந்த போட் ஹவுஸ் வந்து ரொம்ப தூரம் போகும், உள்ளே வந்து பேக் வாட்டரில் ரொம்ப தூரம் போகும் அப்படிலாம் நினச்சி நம்ம போனோன்னா அது போகவே போகாது. இருக்கிறதுலே ரொம்ப மெதுவாக சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடில் தான் போச்சு. போயிட்டு அதுவுமே ஒரு 5 o'clock கிட்ட நிப்பாட்டிடுறாங்க. நடுவில் நிப்பாட்டி தான் போவாங்க. நம்ம சாப்பிட்றப்பையும் நிப்பாட்டிடுவாங்க. சாப்பிட்டு முடித்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் திரும்பவும் எடுப்பாங்க. அங்கேயும் போய் நிப்பாட்டிடுவாங்க. நாங்கள் சாப்பிடும்போது ஒரு இடம் நிப்பாட்டினாங்க. அங்கே வந்து ஐஸ்கிரீமு இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே கடைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். திரும்ப சாயந்தரம் ஒரு 5 o'clock போல் நிப்பாட்டினாங்க. அங்கேயுமே நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்து கை குழந்தையோட போனீங்கன்னா பால் கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க. என் பையன்லாம் பார்த்திங்கன்னா பவுடர் பால்லாம் நான் பழக்கவே இல்லை, டைரெக்டாக பால் தான். அதனால் இந்த பால் கடைகளை தேடி அலைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேரளாவில் சாய் தான் ஃபேமஸ்ன்னு தெரியும், ஆனால் அந்த சாய்க்கே நம்ம இங்கே அலப்பியில் வந்து நாயாக அலையணும். ஸோ வந்து பவுடர் பால் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போய்க்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சுடு தண்ணியும் பவுடர் பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதுதான் எங்களுக்கு மத்தியானம் அவங்க கொடுத்தது. பாருங்கள், நல்ல திக்கான கேர்டு, ரசம், அங்கே இருக்கிற மீன், அதே அந்த லேக்கில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படியே கொடுத்தாங்க. ஃபுட்டெல்லாம் எந்த வகையிலையுமே நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. எங்களுக்கு கிடைச்ச குக் வந்து நல்லாவே வந்து குக் பண்ணியிருந்தார். வெஜிடேரியன்ஸா நான் வெஜிடேரியன்ஸான்னு ஃபஸ்ட்டே கேட்டுக்குருவாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் வந்து எங்களுக்கு போட்டு சரியில்லை, அதுதான் ஒரு ரொம்ப இது. ஏன்னா மற்ற இதெல்லாம் நம்மளும் பார்க்குறோம்ல, யூடியூப்பில் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம்ல, அவங்க காமிச்சது நம்ம இருக்கிறது எல்லாமே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, டிப்ரெஷனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அலப்பி வந்து ஒரு ரைட் சாய்ஸ் உங்களுக்கு. 2 நாள் வீட்டை பற்றி எல்லாமே மறந்துட்டு ஜாலியாக நீங்கள் வந்து அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வேறு எந்த குறையுமே இருக்காது. அதே போல் எங்கள் கூட வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்தாங்கன்னு சொன்னோம்ல, எங்களுக்கு மறுநாள்
விடிய காத்தால திரும்ப 3 மணிக்கு தான் ட்ரெயினு. ஸோ நாங்கள் அன்னைக்கு மார்னிங்கே வந்து 10:00 நாங்கள் எங்கே ஏறினோமோ அங்கேயே கொண்டு வந்து அந்த போட் ஹவுஸ்காரவங்க இறக்கி விட்டுட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா ஒரு பேக்கேஜ் சொன்னார். 1500க்கு நீங்கள் என்னோடய ஆட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டே ஃபுல்லாக நான் வந்து ஹோல் அலப்பியுமே நான் உங்களுக்கு சைட் சீயிங் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட நம்பரையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் சப்போஸ் அலப்பி போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட் ஹவுஸ் தவிர்த்து மற்ற இடம்லாம் பீச் இருக்குது, சர்ச்சு இருக்குதுன்னு நிறைய இடம்லாம் இருக்குது, நல்ல ப்ளசண்ட்டான இடம்லாம். அதில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் வந்து சைட் சீயிங்க்கும் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுவார். ப்ளஸ் இது போட் ஹவுஸ் மட்டும்தானா இந்த பேக் வாட்டரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நிறைய இருக்குது. சிக்காரா போட் இருக்குது, ஸ்பீட் போட் இருக்குது, அப்புறம் ஓடம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து கேனல்ஸ்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு எல்லா இதையும் காமிக்கும். நாங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் போகவே இல்லை. ஏன்னா எங்கள் மாமியாரை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ப்ளஸ் வந்து என்னோட குழந்தை இருந்ததுனால நாங்கள் இந்த போட்லேயே ஒரு அமைதியான இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க இன்னும் நிறையா அப்படின்னா நீங்கள் இந்த போட்டில் இருந்து கூட ஸ்பீட் போட்டில் மாறிட்டு போகலாம். இல்லை இந்த ஓடம்னு இருக்குல்ல குட்டி போட்டு அதில் போகலாம், சிக்காரா போட்டில் போகலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போகலாம். இன்னொன்று என்னென்னா இந்த 12,000க்கு வந்து ரூம்ஸும் நம்மளுக்கு கொடுப்பாங்களாம். இந்த நாள் போய் நம்ம வெயிட்டிங் டைம் இருக்குல்ல அந்த ரூம்ஸும் கொடுப்பாங்களாம். ப்ளஸ் வந்து சிக்கன்ஸும் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு லஞ்சில் வந்து சிக்கன் தரலை. டின்னரில் வந்து சப்பாத்தி, சிக்கன், அதுக்கப்புறம் வந்து தோசை இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் மத்தியானம் வச்சுருந்தாங்கள்ல ரைஸு, அதே மாதிரி ரைஸும் வந்து நைட்டு வந்து நம்மளுக்கு வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இதுதான் இட்லி, நம்ம இட்லியும் ஆப்பமும் ப்ளஸ் வந்து தேங்காய் சட்னி. அப்போ வந்து வெஜ்ஜு தான் ஃபுல்லாமே, நான்வெஜ் எதுவுமே கிடையாது, வெஜ்ஜு. இது எல்லாமே 7,000லேயே முடிஞ்சிருமா. நாங்கள் கொடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா தான். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து வேஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்களும் மாட்டாமல் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காமிக்கிற அதே போட்டு தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நீங்கள் போட் ஓனர்ஸ்கிட்ட தான் புக் பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஆட்டோ டிரைவரோட நம்பரையும் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் வந்து நீங்கள் ஃபர்தர் ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்டில் வந்து இந்த லேக்கில் ஸ்டே வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்ம மட்டும்தான் அந்த போட்டில் இருப்போம். எங்களோட போட் டிரைவர் வந்து வீட்டுக்கு போயிட்டார். அவர் வீடு வந்து பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே போட்டை வந்து நிப்பாட்டியிருந்தாரோ அங்கேருந்து அவர் வீட்டுக்கு போயிட்டார். குக் மட்டும் எங்களோடையே வந்து நைட்டு ஸ்டே பண்ணிக்கிட்டார். அவர் எப்போ கேட்டாலும் எங்களுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்குறது, ஏசி வந்து அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஜெனரேட்டர் இருக்கும் போல் பக்கத்தில், அதிலேருந்து தான் நம்மளுக்கு ஏசி வந்து ஆன் பண்ணி விடுறாங்க. அதே போல் காலையில் குளிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்து கிடையாது இந்த போட்டில். இதே லக்ஸுரி போட்னால் அவங்க வந்து தனியாக ஹாட் வாட்டரும் நமக்கு சப்ளை பண்ணுவாங்க போல். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நாங்கள் அங்கே இருந்த வாட்டர்லேயே வந்து குளிச்சுக்கிட்டோம். கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ தண்ணி நம்ம கேட்டாலுமே கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலை. உள்ளேயே வாட்டர் எல்லாமே நமக்கு கிடச்சிது. நைட் ஸ்டேவுமே நல்ல சேஃப்டியாக தான் இருந்தது போட்டில். அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து அது சர்வீஸ் போல். இந்த மாதிரி போட் வந்து நிற்கிறது, உள்ளே வந்து டூரிஸ்டெல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சர்வீஸ் போல். அதனால அவங்கவுங்க 8 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கிற எல்லா கடைகளுமே மூடிட்டாங்க. எதுவுமே வந்து ஓப்பன்லே இல்லை. ஸோ வந்து 8 மணிக்கெல்லாம் ஊரே வந்து அமைதியாகிடுது. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய ரிஸ்கியாலாம் இல்லை. நாங்கள் போட்லேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clockலாம் எழுந்திரிச்சு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 9 o'clock நம்ம வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 8 o'clockலாம் எங்களுக்கு கொண்டு வந்து டிஃபன் வச்சுட்டாங்க. 10 o'clock நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். எங்களை வந்து நிப்பாட்டி இருந்தாங்களோ அதே இடத்துலையே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த டிரைவர் வந்து
சைட் சீயிங் வந்து இருக்குது, இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து இருக்குது, நீங்கள் வந்து எங்களோட அக்கமடேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லா பிளேஸுமே 1200க்குள்ளே நாங்கள் 4 பீப்புள்ஸ் தான். ஸோ எல்லாமே நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதே போல் கேரளா ஸ்பெஷல் சிப்ஸு, இது மீன் ஊறுகாய் எல்லாமே ஒவ்வொரு கடையில் அவர் வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சு வாங்கி கொடுத்தாரு. குர்த்தீஸ் எல்லாமே நல்லா சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்லாம் அவரே பார்த்து வாங்கிட்டு போய் காமிச்சார். ஸோ அவரை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அலப்பி போகிறீங்கன்னா அவரோட நம்பரை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அது உண்மையிலே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறவங்களா இருந்தால். அங்கே இருக்கிற மக்கள் வந்து நல்லா பழகுறாங்க நம்மகிட்ட. ஸோ இந்த சம்மர் வெக்கேஷன் வந்து எங்களுக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபிள் டேஸாக வந்து போச்சுன்னா அது அலப்பி டூர் தான். ஸோ நீங்களும் மறக்காமல் எங்களை மாதிரி ஆனால் ஏமாறாமல் இன்னும் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து எப்படி இருந்தது அந்த லேக் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அது வந்து ஒரு டிவைன் வியூ. அதெல்லாம் நீங்கள் அந்த நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஃபோனில் எந்த அளவுக்கு நீங்கள் கேப்சர் பண்ணாலும் அந்த மொமெண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரவே முடியாதுல்ல. நேரில் போய் பார்த்தா தான் சில இதெல்லாம் நம்ம அப்படியே ரசிக்க முடியும். அதை விட ஏர்லி மார்னிங் அதை விட நல்லா இருந்துச்சுங்க. பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பறக்கிறது செய்கிறது அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் வந்துருச்சு இது. ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், இல்லைன்னா இது ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.